கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாள் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களோடு பேசி இதை விளங்கச் செய்வாராக. ஆண்டவர் இயேசுவுடைய நம்பிக்கை, அவர் வந்த நோக்கம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பது, திருவிருந்திலே பங்கு பெறுவது, தேவனுடைய ராஜ்யத்தில் ஞான போஜனத்தையும் ஞானபானத்தையும் பெற்றுக்கொள்வது. இதுதான் இயேசுவின் தரிசனம். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார், உலகத்திற்கு வந்து சிலுவையில் மரித்தார். அப்புறம் 4 திசைகளை அவர் மனதில் கொண்டார். ஒன்றும் விடப்படுவதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வருவார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். இது நாமும் விசுவாசிக்க வேண்டியது, அறிக்கையிட வேண்டியது. இந்த திருநெல்வேலியில், இந்த மாவட்டத்தினுடைய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் திரளாக வந்து வருவார்கள், வர வேண்டும். வந்து அல்லேலூயா ஆங்காங்கே ஆராதிப்பார்கள். அதை நான் சொல்லலை, அது எனக்கு தேவையில்லை. அங்கங்கே ஆராய்ச்சிட்டு போட்டோம், ஆனால் வருவார்கள். அதற்காகத்தான் இங்கே துதியின் கோட்டை இருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். வேறு எங்கு பந்தி இருந்தாலும் உலகத்தோடு அழிந்து முடிந்து போகும். தேவனுடைய ராஜ்யத்தின் பந்தி என்பது மிகவும் உன்னதமானது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவி பெற்றவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், தங்களை காத்துக்கொள்கிறவர்கள், அடக்க ஒடுக்கமாக இருக்கிறவர்கள், சத்தியத்துக்குள் தன்னை நுழைத்து வாழ்பவர்கள், சபைக்குள் கட்டுப்பட்டு வாழ்பவர்கள், தனக்கு மேல் ஒரு தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள், தேவனுடைய வசனம் அடிபெறலாமல் வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும் என்ற தாகமும் பசியும் உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஒரு இடத்தில் கூடி பந்தி இருப்பார்கள். அவர்களுக்கு ஞான போஜனமும் ஞான பானமும் வழங்கப்படும். வெறும் உலக சாப்பாடு அல்ல, கர்த்தரை நம்பி ஞான போஜனம் ஞான பானம், வானத்திலிருந்து இறங்கி வரும் ஜீவப்பம். இது இயேசுனுடைய நோக்கம். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.